காலத்தையே வென்ற ஒரு காதல். ஒருமுறை அல்ல, இருமுறை பிறந்த ஒரு காதல். எதிர்காலத்தில் உங்கள் துணையை சந்தித்து, கடந்த காலத்தில் நீங்கள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் காதலித்திருக்கிறீர்கள் என்பதை அறியும் ஒரு விசித்திரமான முரண்பாடு. அப்படி ஒரு காதல் உண்மையிலேயே சாத்தியமா? காலம் மற்றும் உணர்வுகளின் சக பயணிகளே, இருப்பின் இழையையே முறுக்கும் ஒரு கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று விதியை மறுவரையறை செய்யும், நம் வாழ்க்கையின் மற்றும் உறவுகளின் நேர்கோட்டுப் பயணத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஆழமான முரண்பாட்டை ஆராயப் போகிறோம். எதிர்காலத்தில் சந்தித்தோம், கடந்த காலத்தில் காதலித்தோம். காதல் மற்றும் காலம் பற்றிய உங்கள் கருத்துக்கள் மாற்றப்படப் போகின்றன. நமது பயணம் 2342 ஆண்டில் தொடங்குகிறது. மனித அறிவின் அற்புதம் அது. சுயபொழுது பார்க்கும் செயற்கை கண்ணாடியாலான கோபுர நகரங்கள் மேகங்களை ஊடுருவுகின்றன. விண்வெளி போக்குவரத்து அமைப்புகள் மேல் வளிமண்டலத்தில் அமைதியாக பயணிக்கின்றன. மேலும் மனிதகுலம் ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக கருதப்பட்டதை அடைந்துள்ளது. கால இயக்கவியலின் மீதான ஆதிக்கம். மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் அமைதியான சலசலப்புக்கும் குரோனோஸ் இன்ஸ்டிடியூட்டின் பரபரப்பான அறிவுசார் ஆற்றலுக்கும் மத்தியில் டாக்டர் அலெக்ஸ் த்ரோன் பணியாற்றுகிறார். தனது துணிச்சலான கோட்பாடுகளுக்கும் நுணுக்கமான நடைமுறை பயன்பாடுகளுக்கும் பெயர் பெற்ற ஒரு சிறந்த கால விஞ்ஞானி. அலெக்ஸ் ஒரு அற்புதமான பரிசோதனையின் விளிம்பில் நின்றார். முதல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட முரண்பாடுகளை தடுக்கும் தற்காலிக இடமாற்றம். அவரது நோக்கம் மனிதகுலத்தின் பயணத்தில் ஒரு முக்கியமான வரலாற்று சந்திப்பு புள்ளியை, ஒரு ஒற்றை மாறியையும் மாற்றாமல் ஆய்வு செய்வது. ஆனால் விதி, அல்லது ஒருவேளை விதிவசத்தால், அலெக்ஸ் சில பாதைகள் நேர்கோட்டில் இல்லை என்பதை கண்டறியப் போகிறார். குரோனோஸ் இன்ஸ்டிடியூட்டின் சுத்தமான, உயர் தொழில்நுட்ப தாழ்வாரங்களில், மென்மையான, அல்காரிதமிக் ஒளியால் ஒளிரப்பட்ட இடங்களில் அவர் அவளை முதலில் சந்தித்தார். எலாரா வான்ஸ், ஒரு சக தற்காலிக மானுடவியலாளர், அறிவுசார் துல்லியம் மற்றும் ஆழ்ந்த இரக்கம் ஆகியவற்றின் அரிய கலவையைக் கொண்டிருந்தார். அவளது கண்கள் பல யுகங்களின் ஞானத்தைக் கொண்டிருந்தன. எண்ணற்ற மணிநேரங்கள் சிதறிய காலவரிசைகளில் செலவழிக்கப்பட்டன. இருப்பினும் அவை அடக்க முடியாத ஆர்வத்துடனும் சொல்லப்படாத கதைகளுக்கான இயக்கத்துடனும் மின்னின. அவர்களின் ஆரம்ப தொடர்புகள் கண்டிப்பாக தொழில்முறை சார்ந்தவை. சிக்கலான தற்காலிக காலவரிசைகள், சாத்தியமான அலை விளைவுகள் மற்றும் கால கண்காணிப்பின் நுட்பமான நெறிமுறைகள் பற்றி விவாதிக்கும் சக்தி வாய்ந்த மனங்களின் சந்திப்பு. ஆனால் நாட்கள் வாரங்களாக மாற, அவர்களின் அறிவுசார் ஒத்துழைப்பு ஆழமாக, அவர்களுக்குள் மிகவும் ஆழமானதும் மறுக்க முடியாததுமான ஒன்று மலரத் தொடங்கியது. ஒரு இணைப்பு மிகவும் வலிமையானது. அது பழமையானது, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது போல் தோன்றியது. அவர்களின் ஆத்மாக்கள் காலத்தின் பரந்த விரிவோடு ஒருவருக்கொருவர் அடையாளம் கண்டு கொண்டது போல. அவர்கள் எல்லா கடுமையான நெறிமுறைகளையும் மீறி காதலித்தனர். எதிர்கால கடந்த உணரிகளின் இரைச்சலான இயந்திரங்களுக்கும் பல பரிமாண காலவரிசைகளைக் காட்டும் பளபளப்பான திரைகளுக்கும் மத்தியில். அது ஒரு துடிப்பான, உணர்ச்சிமிக்க காதல், காலத்தை புரிந்துகொள்வதற்கான அவர்களின் பொதுவான தேடலுடன் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டது. இருப்பினும் அவர்களின் கூட்டு ஆராய்ச்சி ஒரு வியக்க வைக்கும், தொந்தரவு செய்யும் கண்டுபிடிப்புக்கு இட்டுச் சென்றது. 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு சிறிய நிகழ்விலிருந்து உருவான வரலாற்றுப் பதிவுகளில் ஒரு நுட்பமான ஆனால் தொடர்ச்சியான முரண்பாடு, ஒரு வளர்ந்து வரும் விலகல். இது ஒரு பேரழிவு தரும் வெடிப்பு அல்ல, ஆனால் நம்பிக்கையின் மெதுவான, நயவஞ்சகமான அரிப்பு, தவறான தகவல் தொடர்புகள் மற்றும் தீர்க்கப்படாத மோதல்களின் ஒரு தொடர். இது சரிசெய்யப்படாவிட்டால் அவர்களின் சொந்தத்தை விட முற்றிலும் மாறுபட்ட, மிகவும் இருண்ட எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். அவர்கள் வேலை செய்யும் நிறுவனம், அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் கூட இல்லாமல் போகக்கூடிய எதிர்காலம். அது ஒரு தற்காலிக புற்றுநோய், மெதுவாக அவர்களின் நிகழ்காலத்தின் அடித்தளத்தை அரித்து வந்தது. யாரோ ஒருவர் திரும்பிச் செல்ல வேண்டும்.
யாரோ ஒருவர் நுட்பமாக பாதையை சரி செய்ய வேண்டும், வன்முறை மூலம் அல்ல, ஆனால் காரணம் மற்றும் விளைவின் நுட்பமான இழைகளை புரிந்து கொண்டு மெதுவாக வழிநடத்த வேண்டும். மனிதகுலத்தின் உள்ளார்ந்த தொடர்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான திறனை வளர்க்க வேண்டும், அதை தடுக்கக்கூடாது. அத்தகைய ஆபத்தான மற்றும் நெறிமுறை ரீதியாக சிக்கலான ஒரு பணிக்கு யார் செல்வது என்ற தேர்வு மிகவும் வேதனையானது. கால இயக்கவியலைப் பற்றிய இணையற்ற கோட்பாட்டு புரிதலும் அவரது குறிப்பிடத்தக்க தகவமைக்கும் திறனும் கொண்ட அலெக்ஸ் தயக்கமின்றி முன்வந்தார். எலாரா பிரிவின் வாய்ப்பால் மனமுடைந்தாலும் அவர்கள் இருவரும் நேசித்த எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வாய்ப்பு இது என்பதில் உறுதியாக இருந்தாள். அவர்களின் பிரிவு ஒரு அமைதியான வாக்குறுதி, எதிர்கால ஆய்வகத்தின் பரந்த மருத்துவ இடத்தின் வழியாக எதிரொலிக்கும் ஒரு கண்ணீர் அஞ்சலி. அவளது முணுமுணுத்த வார்த்தைகள், என்னிடம் திரும்பி வா அலெக்ஸ், என்பது கால நீரோட்டங்கள் வழியாக அவரை வழிநடத்தும் ஒரு நங்கூரமாக இருந்தது. அவர் பிரகாசமான சுழல் போன்ற நுழைவாயிலுக்குள் அடியெடுத்து வைத்தார், ஒரு நாகரிகத்தின் எதிர்காலத்தின் பெரும் சுமையை மட்டுமல்ல, அவர் இப்போதுதான் சந்தித்து ஒரு பெண்ணின் தெளிவான எதிரொலிக்கும் காதலையும் சுமந்து கொண்டு என்றென்றும் அறிந்தது போல் உணர்ந்தார். அவர் 2024ஆம் ஆண்டின் குழப்பமான, துடிப்பான மற்றும் ஆச்சரியமான பழமையான ஆண்டிற்கு ஒரு திசை திருப்பும் அசைவுடன் வந்தார். புலன்கள் உடனடி ஓவர்லோட் ஆகின, உள் எரிப்பு என்ஜின்களின் இரைச்சல், வெளியேற்ற வாயு மற்றும் தெரு உணவின் கடுமையான வாசனை, தற்காலிக கவலைகளால் சுமையற்ற மனிதகுலத்தின் இடைவிடாத பேச்சு. 24ஆம் நூற்றாண்டின் தரத்தால் மிகவும் வித்தியாசமான, மிகவும் பழமையான ஒரு உலகம், ஆனால் அசல் ஆற்றல் மற்றும் அடக்கப்படாத சக்தியுடன் வெடித்தது. அவரது மிஷன் அளவுருக்கள் தெளிவாக இருந்தன, எதிர்கால முரண்பாட்டை தடுக்கும் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் தொடரை கவனிக்கவும், புரிந்து கொள்ளவும், நுட்பமாக பாதிக்கவும். அவர் கடந்த காலத்தில் ஒரு பேயாக இருக்க வேண்டும், ஒரு பக்கச்சார்பற்ற பார்வையாளராக, சரியான திசையில் ஒரு மென்மையான உந்துதலாக. ஆனால் எதிர்காலத்தின் எலாராவின் நினைவுகள் எந்த காலச் சமன்பாடுகளையும் விட அவரது மனதில் பிரகாசமாக எரியும் போது அவர் எப்படி பக்கச்சார்பற்றவராக இருக்க முடியும்? பின்னர் அனைத்து தர்க்கரீதியான நிகழ்தகவுகள் மற்றும் நெறிமுறை வழிகாட்டுதல்களுக்கு எதிராக அது நடந்தது. மாலை சூரியனின் பொன்னிற ஒளியில் மிதக்கும் ஒரு பரபரப்பான நகர பூங்காவில் ஒரு தற்செயலான சந்திப்பு. ஒரு பெண் பழைய ஓக் மரத்தின் வளைந்த கிளைகளின் கீழ் சிந்தனையில் மூழ்கி வரைந்து கொண்டிருந்தாள். அவளது முகம் சூரிய ஒளியில் மெதுவாக பளபளத்தது. அது அவள். எலாரா. இளமையாக, ஆம், ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவள். அவளது உதடுகளின் அதே மென்மையான வளைவு, அவளது புருவத்தின் அதே சிந்தனைமிக்க சுருக்கம், அவளது பார்வையில் அதே மென்மையான தீவிரம். அவளது சிரிப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் நினைவு கூர்ந்த ஒரு மெல்லிசை, இப்போது இளமைத் துள்ளலுடன் ஒலித்தது. அவளது கண்கள் அதே பழமையான ஞானத்தால் நிரப்பப்பட்டவை, இப்போது உடனடி, ஏறத்தாழ அமானுஷ்யமான அப்பாவித்தனத்தால் மென்மையாக்கப்பட்டிருந்தன. அதிர்ச்சி மிகப்பெரியது, அவரது இருப்பு முழுவதும் ஒரு தற்காலிக குலுக்கல். அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது. அவர் காலவரிசையை மாற்றும் அபாயத்தை எடுக்கக்கூடாது. அவர் நிச்சயமாக மீண்டும் காதலிக்கக்கூடாது, இங்கேயும் இல்லை, இப்போதும் இல்லை, அவளது இளைய சுயத்துடன். ஆனால் அவர் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு விதியின் ஈர்ப்பு விசையை எப்படி எதிர்க்க முடியும்? எதிர்காலம் அவர்கள் விதித்தவர்கள் என்று அவரிடம் கூறியது. கடந்த காலம் இப்போது அந்த விதியை வாழ, அவர் நினைவில் வைத்திருக்கும் பாதையை உருவாக்க ஒரு ஆழமான, பயங்கரமான மற்றும் உற்சாகமான வாய்ப்பை அவருக்கு வழங்கியது. அவர் கவனமாக அணுகினார், அவரது இதயம் ஒரு தற்காலிக முரண்பாடாகவே இருந்தது, முரண்பட்ட உணர்வுகளின் தாளத்தை துடித்தது. அவர் தன்னைப் பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டார், அவளது கலையில் சாதாரணமாக ஆர்வம் காட்டுவது போல் நடித்தார்,
அவருக்குள் துடிக்கும் பெரும் அங்கீகாரத்தின் மீது ஒரு மெல்லிய திரை. எனவே சிக்கலான நடனம் தொடங்கியது. அவர் அவளை வசீகரித்தார், எதிர்காலத்தை பற்றிய சாத்தியமற்ற கதைகளால் அல்ல, அது பொறுப்பற்றதாக இருக்கும், ஆனால் உண்மையான தொடர்பால், அவர்கள் ஏற்கனவே கொண்டிருப்பதாக அவருக்குத் தெரிந்த பொதுவான ஆர்வங்களால், அவளுடன் எதிர்காலத்தில் இருந்து அவர் பெற்ற அவளது உள் சுயத்தைப் பற்றிய ஆழ்ந்த புரிதலுடன். அவர் அவளை எதிர்காலத்தின் நினைவுகளுடன் காதலித்தார், அவளது கடந்த காலத்தை நுட்பமாக வடிவமைத்தார். அவர் அவளது ஓவியங்களை ஆர்வத்துடன் வரைவதை பார்த்தார், நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் அவளது கனவுகளையும் விருப்பங்களையும் கேட்டார், அழகான கஃபேக்களில் காபி கோப்பைகளில் ஆழ்ந்த புரிதலின் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு தொடுதலும், ஒவ்வொரு புன்னகையும், ஒவ்வொரு முணுமுணுத்த வார்த்தையும் ஒரு புதிய, உற்சாகமான அனுபவமாகவும், ஏற்கனவே ரசிக்கப்பட்ட காதலின் ஆழமான, வேட்டையாடும் எதிரொலியாகவும் இருந்தது. அவர் அவளுடன் மீண்டும் காதலில் விழுந்தார், ஆனால் இந்த முறை அவர் அவர்களின் தொடக்கத்தின் அமைதியான சிற்பியாக இருந்தார். அவர்களின் உள்ளக ஜோக்குகள் உருவாவதற்கு முன்பே அவருக்கு தெரிந்திருந்தது, அவளது வெளிப்படாத எண்ணங்களை முழுமையாக உருவாகும் முன்பே புரிந்து கொண்டார், இன்னும் அவள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வினோதங்களை நேசித்தார். இந்த எதிர்கால அறிவின் சுமை மிகப்பெரியது, வழிகாட்டுதலுக்கும் கையாளுதலுக்கும் இடையில் ஒரு நிலையான கயிறு நடனம். அவர் அவளை எதிர்காலத்தின் நினைவுகளுடன் காதலித்தார், அவளது கடந்த காலத்தை அவருக்கு தெரிந்த பழக்கமான கதைக்குள் மெதுவாக வடிவமைத்தார். அவரது அசல் நோக்கம் மிக முக்கியமாக இருந்தது, ஆனால் இப்போது அது அவர்களின் வளர்ந்து வரும் காதல் கதையுடன் பிரிக்க முடியாத வகையில் பிணைந்திருந்தது. முரண்பாடு என்பது ஒரு தொலைதூர வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது அவர்களின் சந்திப்பு, அவர்களின் தனித்துவமான இணைப்பு, அவர்களின் காதல் ஆகியவற்றுடன் சிக்கலாக பிணைந்துள்ளது என்பதை அவர் படிப்படியாக உணர்ந்தார். எதிர்கால எலாராவின் மனித இயல்பு பற்றிய ஆழ்ந்த புரிதல், அவள் ஒரு நாள் வெளிப்படுத்தும் இணையற்ற இரக்கம் மற்றும் பாலங்களை உருவாக்கும் திறன்கள், எதிர்கால பேரழிவை தடுக்கும் தொடர்ச்சியான இராஜதந்திர முன்னேற்றங்களுக்கு மிகவும் முக்கியமானவை. அவரது பணி ஒரு எதிர்மறையான விளைவை தடுப்பது மட்டுமல்ல, அவர் எதிர்காலத்தில் நேசித்து மற்றும் மதித்து நுண்ணறிவுள்ள, இரக்கமுள்ள தலைவராக அவள் வளருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதும் ஆகும். அவர்களின் கடந்த கால காதல் ஒரு விலகல் அல்ல, அது அவர்களின் எதிர்கால இரட்சிப்பின் அத்தியாவசிய விதையாகும். முரண்பாட்டின் விலை மிகவும் வேதனையானது, ஒரு அழகான சோகம் மெதுவாக விரிவடைந்தது. தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க அவர் தங்கள் கடந்த காலத்தை உன்னிப்பாக வாழ வேண்டியிருந்தது. அவர்கள் காதலிக்க வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும், மனிதகுலத்தை காப்பாற்றும் குணங்களை வளர்க்க வேண்டும். ஆனால் அவரது பணி முடிந்ததும் என்ன நடக்கும்? அவர் வெறுமனே மறைந்து, எதிர்காலத்திற்கு திரும்பி, 2024 இல் தன்னை நேசித்த அலெக்ஸை ஒருபோதும் நினைவில் கொள்ளாத இந்த எலாராவை விட்டுச் செல்வாரா? அல்லது இந்த காதல், இந்த கடந்த கால மறுபக்கம், உண்மையானதா? காலத்தின் வழியாக பரவி, ஒவ்வொரு அடுத்தடுத்த சந்திப்பையும் தெரிவிக்கும் அடித்தள பிணைப்பா? இது, என் நண்பர்களே, புட்ஸ்ட்ராப் முரண்பாடு அல்லது காரணியச் சுழற்சியின் சாராம்சம், அதன் மிகவும் காதல் மற்றும் மனதை உருக வைக்கும் வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அலெக்ஸ் அவர்களின் காதலை உருவாக்கவில்லை, அவர் அதை நிறைவேற்றினார். அவர் எதிர்காலத்தில் எலாராவை காதலித்தார், இது அவரை கடந்த காலத்திற்கு பயணிக்க கட்டாயப்படுத்தியது, அங்கு அவர் மீண்டும் அவளை காதலித்தார், அவர் எதிர்காலத்தில் சந்திக்கும் பெண்ணாக அவள் மாறுவதை உறுதி செய்தார். அவர்களின் பாசத்திற்கு ஒரு ஆரம்ப தொடக்கம் இல்லை, ஒரு ஒற்றை தோற்றம் இல்லை, ஒரு தொடர்ச்சியான, தன்னைத்தானே நிலைநிறுத்தும் சுழற்சி மட்டுமே இருந்தது. அவர்களின் காதல் அதன் சொந்த காரணமும் அதன் சொந்த விளைவும் ஆகும், பல நூற்றாண்டுகளுக்கு அப்பால் எதிரொலிக்கும் ஒரு காலமற்ற எதிரொலி, எப்போதும் இருப்பது, எப்போதும் புதுப்பிப்பது. முக்கியமான தருணம் வந்தது, ஒரு சத்தத்துடன் அல்ல, ஆனால் அமைதியான, ஆழமான இரக்கச் செயலால்.
எலாராவால் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு அலெக்ஸுடன் நடந்த எண்ணற்ற ஆழமான உரையாடல்களால் தூண்டப்பட்டது, வரலாற்றின் நுட்பமான நீரோட்டங்களை மாற்றியது. அவர்களின் உறவால் வளர்க்கப்பட்டு அவளது உள்ளார்ந்த தொடர்பு கொள்ளும் திறன், நம்பிக்கையின்மை மற்றும் மோதல்களின் பேரழிவு தரும் பாதையிலிருந்து மனிதகுலத்தை நுட்பமாக வழிநடத்திய ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. அவரது பணி முடிந்தது. அவர் தனது கால சாளரத்தின் விளிம்பில் நின்றார், ஒரு கைவிடப்பட்ட கிடங்கில் நுட்பமாக மறைக்கப்பட்ட ஒரு பிரகாசமான, துடிக்கும் நுழைவாயில் அவரை 2342க்கு மீண்டும் அழைத்தது. எலாரா அவரது கையை அவரது கையில் கோர்த்து, ஒரு அமைதியான புன்னகையுடன் அவரது அருகில் நின்றாள், அவரை எதிர்பார்க்கும் தற்காலிக சுழலியைப் பற்றியோ அவர் தனது இதயத்தில் சுமந்த ஆழ்ந்த இரகசியத்தைப் பற்றியோ முற்றிலும் அறியாமல். உங்கள் வாழ்வியல் காதலிக்கு இது ஒரு விடைபெறுதல் என்று தெரியாதபோது எப்படி விடைபெறுவது? உங்கள் ஆன்மாவின் ஒரு பகுதியை எப்படி விட்டுச் செல்வது? அவள் வைக்க முடியாத ஒரு காதலின் நினைவை, விளக்க முடியாத ஒரு தொடர்பை சுமப்பாள் என்று அறிந்து. அவர் அவளது கண்களை பார்த்தார், 2 காலவரிசைகளிலும் அவரை பார்த்து அந்த பரிச்சயமான, பழமையான கண்கள், உணர்ச்சியில் கனத்த குரலில், நான் எப்போதும் உன்னை கண்டுபிடிப்பேன், எலாரா. எப்போதும் என்று முணுமுணுத்தார். அது ஒரு வாக்குறுதியை விட அதிகம், அது காலத்தை வென்ற ஒரு பிணைப்பின் உறுதிப்பாடு, எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு வாக்குறுதி, கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டது மற்றும் இன்னும் வரவிருக்கும் எதிர்காலத்தில் நினைவில் கொள்ளப்படவுள்ளது, இப்போது பாதுகாப்பான ஒரு எதிர்காலம். அவர் பிரகாசமான நுழைவாயிலுக்குள் அடியெடுத்து வைத்தார். 2024 இன் துடிப்பான உலகம் அவருக்குப் பின்னால் ஒரு தற்காலிக மூடுபனியாக மறைந்தது. எலாராவின் சிரிப்பின் எதிரொலிகள் இன்னும் அவரது காதுகளில் ஒலித்தன. அவர் 2342 இல் குரோனோஸ் இன்ஸ்டிடியூட்டின் நேர்த்தியான எல்லைகளுக்குள் ஒரு பரிச்சயமான மென்மையான சலசலப்புடன் மீண்டும் தோன்றினார். வரலாற்று முரண்பாடு மறைந்துவிட்டது. வரலாறு பாதுகாப்பானது, மேலும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இப்போது காத்திருந்தது. அங்கே அவள் இருந்தாள், எலாரா வான்ஸ், தற்காலிக கன்சோல் அருகே நின்று கொண்டிருந்தாள். அவளது பார்வை ஆய்வகத்தின் குறுக்கே அவனை சந்தித்தது. அவளது முகத்தில் ஒரு மெதுவான, அறிந்த புன்னகை பரவியது. அவர்களின் சமீபத்திய தொழில்முறை தொடர்புகளுக்கு அப்பால் ஒரு அங்கீகாரம், அவளால் இன்னும் உணர்வுபூர்வமாக நினைவுபடுத்த முடியாத பகிரப்பட்ட அனுபவங்களின் இழையைச் சுமந்து. அலெக்ஸ், அவள் மென்மையான, விவரிக்க முடியாத வெப்பத்துடன் குரலில், நான் உங்களை என்றென்றும் அறிந்திருப்பது போல் உணர்கிறேன். அந்த ஆழ்ந்த தருணத்தில் சுழற்சி முடிந்தது. எதிர்கால அலெக்ஸ், தங்கள் கடந்த காலத்தை உன்னிப்பாக வாழ்ந்து காதலித்தவர், இப்போது எதிர்கால எலாராவுக்கு முன்னால் நின்றார். அவர் 21ஆம் நூற்றாண்டில் வளர்த்து, போற்றி, காதலித்த அதே பெண். அவர்களின் காதல் கதை ஒரு நேர்கோட்டு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு அழகான, சிக்கலான மோபியஸ் பட்டை, நூற்றாண்டுகள் முழுவதும் முறுக்கி திரும்பியது, எப்போதும் தன்னுடன் மீண்டும் இணைந்தது. அவர்கள் எதிர்காலத்தில் சந்தித்து கடந்த காலத்தில் காதலில் விழுந்துவிடவில்லை, அவர்கள் எப்போதும் காதலில் இருந்தனர். காலத்தின் அனைத்து மறுபக்கங்களிலும், காலத்தின் எப்போதும் மாறிவரும் நீரோட்டங்களில் அவர்களின் பிணைப்பு ஒரு நித்திய மாறிலியாக இருந்தது. இந்த அசாதாரண முரண்பாடு சுதந்திர விருப்பத்திற்கும் விதிக்கும் இடையிலான நமது புரிதலை கேள்விக்குள்ளாக்குகிறது. அலெக்ஸ் கடந்த காலத்தில் எலாராவை காதலிக்க உண்மையில் சுதந்திரமாக தேர்ந்தெடுத்தாரா, அல்லது அவர் ஏற்கனவே நடந்த ஒரு எதிர்கால காதலால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட காரணியச் சுழற்சியின் அறியாத முகவரா? காதல் உண்மையிலேயே ஆழமானதாகவும் அடித்தளமாகவும் இருக்கும்போது தற்காலிக நேர்கோட்டுத்தன்மையின் உள்ளார்ந்த தடைகளை மீறுகிறதா? ஒருவேளை மிக ஆழமான, ஆத்மாவை பிளக்கும் தொடர்புகள் நாம் முதலில் சந்திக்கும் போது அல்ல, ஆனால் காலவரிசைகளின் அனைத்து மறுபக்கங்களிலும், இருப்பின் அனைத்து மறுபக்கங்களிலும் நாம் எப்போதும் மீள முடியாமல் சந்திக்க வேண்டியவர்கள் என்பதே.
அலெக்ஸ் மற்றும் எலாராவின் காதல் கதை போன்ற சிக்கலான மற்றும் அழகான ஒரு கதை, சில பிணைப்புகள் காலத்தின் அம்புக்கு மிகவும் வலிமையானவை என்பதை ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது. அவை நித்தியமானவை, தன்னைத்தானே நிலைநிறுத்துபவை, நிகழ்வுகளின் வரிசையை பொருட்படுத்தாமல் வாழவும் செழிக்கவும் வழிகளைக் கண்டறிகின்றன. அவை அதன் சொந்த தோற்றம், அதன் சொந்த விதி, நாளைய ஒரு கிசுகிசு நேற்று ஒரு கூக்குரலாக மாறும் காதலுக்கான இறுதி சான்றாகும். எதிர்காலத்தில் சந்தித்தோம், கடந்த காலத்தில் காதலித்தோம், எப்படியோ நாம் எப்போதும் காதலிப்போம். ஒரு காலமற்ற காதல், உண்மையிலேயே. இந்த காலமற்ற முரண்பாடு பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? காதல் உண்மையில் காரணியத்தை மீறி அதன் சொந்த தோற்றத்தை உருவாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் காட்டுமிராண்டித்தனமான கோட்பாடுகளையும் ஆழ்ந்த உணர்வுகளையும் கீழே உள்ள கருத்துகள் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நுண்ணறிவு நமது ஆய்வுக்கு ஊக்கமளிக்கிறது. காலம், காதல் மற்றும் மனதை உலுக்கும் தத்துவம் வழியாக இந்த பயணம் உங்கள் கற்பனையை கவர்ந்தால், அந்த லைக் பட்டனை அழுத்தி, அறிவியல் மற்றும் உணர்வுகளின் எல்லைகளைத் தூண்டும் மேலும் கவர்ச்சிகரமான கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும், மேலும் எங்கள் அடுத்த அறியப்படாத சாகசத்தை நீங்கள் தவறவிடாதபடி அறிவிப்பு மணியை அடிக்கவும். அடுத்த முறை வரை, சக தற்காலிக ஆய்வாளர்களே, கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள், கனவு கண்டுகொண்டே இருங்கள் மற்றும் சாத்தியமற்றதை ஆராய்ந்து கொண்டிருங்கள்.